ஹாய் தளபதி அன்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரியே 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது 2026 சட்டசபை தேர்தலோட முடிவுகள் May 4 இன்னைக்கு வெளியாகிருக்கு. ஸோ அதில் மிக பெரும்பான்மையாக, அதாவது கிட்டத்தட்ட 236 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 106 தொகுதிகள் தனி பெரும்பான்மையை நம்ம தளபதி விஜய் தன்னுடைய வேட்பாளர்களோட துவம்சம் பண்ணி முன்னிலையில் வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த 2026 ஆட்சி நம்ம தளபதி கீழே தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் மூலயமா செய்யப்பட்ட அந்த சம்பவம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு கால தமிழக அரசியல் வரலாற்றிலே பார்த்திங்கன்னா முதன்முறையான ஒரு புதிய கட்சி முதல் முறையாக சந்திக்கக்கூடிய தேர்தலிலேயே ஆட்சி அமைக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு பேசப்படுது. அதாவது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இதனால் நம்ம தளபதி விஜய் ரசிகர்களும் சரி, தாவேக தொண்டர்களும் சரி, திரையுலகமும் சரி மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பல திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்களும் நம்ம தளபதி விஜய்க்கு தொலைபேசி மூலிமா வாழ்த்து தெரிவிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களை தளபதி விஜய் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல், அதாவது தாவேக ஆட்சி தமிழகத்தில் நல்ல முறையில் ஆட்சி அமைக்க ஸோ பிஜேபி சார்பாக அனைத்து உதவிகளும் தாராளமாக செய்யப்படும் அப்படின்னும், ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயங்காமல் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரத பிரதமர் தளபதி விஜய்கிட்ட சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ நம்ம தளபதி மூலியமாக செய்யப்பட்ட இந்த தரமான சம்பவம் பார்த்திங்கன்னா இந்திய அளவில் பேசப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ நம்ம தளபதி விஜய் அடுத்தடுத்து என்ன சம்பவம் பண்ண போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.